Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பத்துக்கு கூட சாப்பிட ஸ்பெஷலாக சிக்கன் ரோஸ்ட்டு ஈஸியாக சூப்பர் டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடிக்கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 கப்பு நீளமாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 பச்சை மிளகாய் உடைச்சிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணதும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதுபோல் வதங்கினா போதும். 1/2 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து கழுவி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சிக்கனில் சேரும்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி லோ ஹீட்டில் ஒரு 30 நிமிஷம் குக் பண்ணலாம். ஒவ்வொரு 10 நிமிஷமும் மூடியை மாற்றி கிளறிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த சிக்கனில் உள்ள தண்ணியே போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி ஒரு 10 நிமிஷம் கூட குக் பண்ணிக்கலாம். மொத்தமாக 30 நிமிஷம் நம்ம குக் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மூடி இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் கூட இடையிடையே கிளறி ட்ரை ஆவது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணுறதுனால அதிகமாக அடி பிடிக்காது. ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ மாற்றிடலாம். இதோ நம்மளோட சிக்கன் ரோஸ்ட் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.